பெரியவர் பேரு தர்மவேல். இவரு இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி வழி நடத்துவாரு. அது மட்டும் இல்லாம நிறைய கிராமங்களுக்கு சென்று அங்க உள்ள மக்களுக்கும் அறிவுரைகளை சொல்லுவாரு. இவருக்குன்னு ஒரு தனி மாணவர்கள் இருக்காங்க. அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் அனைத்தையும் அந்த மாணவர்கள் கேட்டு நடப்பாங்க. இவங்க அவர்களின் சிஷ்யர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போதுமே நாம் நேர்மையான மனிதர்களாக தான் இருக்கணும். ஏமாத்துறது, திருடுறது அதெல்லாம் செய்யாம நாம் நேர்மையா உழைக்கணும். அப்போதான் நமக்கும் நம் மனசுக்கும் கூட அது நிம்மதியை தரும். இல்லனா அது ஏதோ ஒரு நிரடலை நம் மனசுக்கு தந்துகிட்டே இருக்கும். அதனால நாம் நேர்மையாக தான் வாழணும் அப்படின்னு அவரு அறிவுரை சொன்னாரு. அப்போ அங்க உள்ள ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாரு, எப்படி? ஐயா, ரொம்ப நாளாகவே பக்கத்து கிராமத்துக்கு போகணும், அங்கேயும் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நாம் இன்னும் அங்க போகலையே. நாம எல்லாரும் ஏன் அங்க நாளைக்கு போக முயற்சி செய்யக்கூடாது ஐயா? எனக்கு நாளைக்கு போவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஐயா அப்படின்னு அவரு கேட்டதுக்கு, கண்டிப்பா நாம நாளைக்கு போகலாம். உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என் மனைவி கிட்ட சொல்லி நாளைக்கு உங்கள் அனைவருக்கும் புளியோதரை செஞ்சு கொண்டு வர்றேன். யாரும் சாப்பாடு கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு பெரியவர் அவர் மாணவர்கள் கிட்ட சொன்னாரு. இங்க அவர் மனைவி கண்ணம்மா அவர் சாப்பாட்டுக்கு வர நேரமானதால் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவரு இப்படி சொன்னாரு, கண்ணம்மா, நான் நாளைக்கு ஒரு அறிவுரை கூட்டத்துக்காக பக்கத்து கிராமத்துக்கு போறேன். மாணவர்கள் எல்லாரும் நாளைக்கு போறோம். அவங்க கிட்ட நான் உங்ககிட்ட சொல்லி சாப்பாடு செஞ்சு கொண்டு வரதா சொல்லியிருக்கேன். ஒரு 5 பேருக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சிருமா அப்படின்னு அவரு மனைவி கண்ணம்மா கிட்ட சொன்னாரு. எல்லாரும் மறுநாள் விடிந்ததும் நடந்தே பக்கத்து கிராமத்துக்கு போனாங்க. இவரு பேருதான் குப்பன். ஆனா சூப்பு அப்படின்னு தான் இவரை கூப்பிடுவாங்க. இவரை மாதிரி இந்த கிராமத்துல பிரியாணி யாருக்கும் போட தெரியாது, முன்னாடி இருந்த ஒரு பாய தவிர. எப்போதுமே கூட்டம். அவன் சாப்பாடு செய்யும் போதே கூடிடும். அந்த அளவுக்கு ஃபேமஸ். இவ்வளவு நேரம் நடந்து வந்ததுனால களைப்பா இருக்கு. வாங்கப்பா, நாம கொண்டு வந்த சாப்பாடை இந்த மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பக்கத்து குப்பன் கடையிலிருந்து ஒரு வாசம். இது என்னப்பா வாசம்? பிரியாணி வாசம். இவ்வளவு அருமையா இருக்கு. இந்த அளவுக்கு வாசம் கொண்ட ஒரு பிரியாணியா? அருமையா இருக்கு மனமே. ஐயா, இங்கதான் என் தங்கச்சிய கல்யாணம் செஞ்சிருக்கோம். இவர் பேரு சூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல இவரோட பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். ஒரு பாய் வீட்டு பிரியாணி கடையில சூப்பு போட போயிட்டு பாயோடைய பிரியாணி ரகசியத்தை கத்துக்கிட்டு இப்போ அவரு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இவர் பேரு சூப்பு. ஓ, அப்படியா? இவரோட பிரியாணி வாசத்துல புளியோதரையே பிரியாணி மாதிரி நாம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு அவரு சொல்லிட்டு சூப்பு கிட்ட போய் தண்ணீர் கேட்டுட்டு இப்படி சொன்னாரு, தம்பி, உங்களோட பிரியாணி வாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வாசத்திலேயே நாங்க கொண்டு வந்த புளியோதரை பிரியாணி மாதிரி இருந்துச்சு. அதை நாங்க 5 பேரும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டோம். என்ன தைரியம் உனக்கு? என்னோட பிரியாணி வாசத்தை முகர்ந்து நீ உன்னோட புளியோதரைய சாப்பிட்டது மட்டும் இல்லாம 5 பேரும் காசு குடிக்காம போக பாக்குறீங்களா? இருங்க, உங்களுக்கு நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன். நாங்க என்னப்பா தப்பு பண்ணோம்? பஞ்சாயத்தை கூப்பிட? நாங்க பக்கத்து கிராமத்துல இருந்து இங்க வாழ்க்கை பாடம் சொல்லி கொடுக்க தான் வந்தோம். நான் ஒன்னும் உங்க சாப்பாட சாப்பிடலப்பா. பஞ்சாயத்தை கூட்டிட்டான். அப்போ தலைவர் இப்படி சொன்னாரு, என்னப்பா சூப்பு, எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்க நீ? ஐயா, நாம் பக்கத்து ஊர்ல இருந்து இங்க வாழ்க்கை நெறிமுறைகள் கூட்டம் போட இங்க வந்தோம்.
ரொம்ப களைப்பா இருந்ததுனால தம்பி கடைக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிட்டோம். அப்பொழுது அவர் சமைத்த மனம் எங்களை நாங்க கொண்டு வந்த புளியோதரையே ஒரு பிரியாணி மாதிரி நினைத்து சாப்பிட வச்சது. அதை நான் தம்பியிடம் சொன்னேன். அதுக்கு அவர் என்னுடைய பிரியாணி வாசத்தை முகர்ந்து சாப்பிட்டுட்டு காசு தராம போறோம்னு சொல்லி பஞ்சாயத்து கூட்டியிருக்கார் ஐயா. ஆமா ஐயா, என்னோட பிரியாணி முகர்ந்து சாப்பிட்டதுக்கு ஆளுக்கு 100 ரூபாய்னு 5 பேருக்கு 500 ரூபாய் தந்துட்டு போக சொல்லுங்க. நான் என் வேலைய பாக்குறேன். அவன் சொல்ற மாதிரி 500 ரூபாய அபராதமா ஒரு சுருக்கு பையில் சில்லறைகளாக என்னிடம் தாங்க அப்படின்னு தலைவர் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு தர்மவேலும் கொடுத்தாரு. தலைவர் அவன் சூப்பு காது கிட்ட அந்த காசுகளை வைத்து குலுக்கினார். இந்தா உன் காசு அப்படின்னு. என்னங்க ஐயா, காசை கையில தராம குலுக்கி விட்டு இந்தா உன் காசு அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, இவர் உன்னுடைய பிரியாணி வாங்கி சாப்பிட்டு விட்டு உனக்கு காசு தராமல் இல்லையே, அவர் உன் பிரியாணிய முகர்ந்து மட்டும் தானே பார்த்தார். அதே போல் நீயும் அவர் தந்த காசின் சத்தத்தை கேட்டுட்ட, அப்போ நீயும் அந்த காசை வாங்கின மாதிரி தானே. வெளியூர்காரவங்க கிட்ட உனக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு பாடம் சொன்னதா உனக்கு புரியும் போல. உன்னுடைய ஏமாற்று வேலைக்கு ஒரு அளவில்லாம போச்சு. பாவம் அந்த மனுஷன். நான் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்கிட்ட இருந்த காசுகளை எல்லாம் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம தந்தாரு. அவரை மாதிரி ஒரு நேர்மையான மனிதனா வாழ கத்துக்கோ, யாரையும் ஏமாற்றி பிழைக்காமல். இந்த மாதிரி மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து கூட்டம் கூடினால் உனக்காக நான் எடுக்கிற முடிவே வேற மாதிரி இருக்கும். ஐயா, இது ரொம்ப அநியாயம் நீங்க செய்யறது. நம்ம எல்லாரும் ஒரே ஊர்க்காரங்க. இங்க பாரு சூப்பு, அன்னைக்கு அந்த பாய்கிட்ட பிரியாணி கத்துக்கிட்டு அவரு கடைய நீ நஷ்டமாக்கி அவரை ஊரை விட்டு அனுப்பும் போதே உனக்கு பஞ்சாயத்து வச்சிருக்கணும். இதுக்கு மேல நீ ஏதாவது பிரச்சனை பண்ணா ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு சொன்னதை கேட்டு பயந்து ஊர் தலைவரிடமும் அந்த பெரியவரிடம் செஞ்ச தப்ப உணர்ந்து சூப்பு மன்னிப்பு கேட்டான். இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கணும்னா, எப்போதுமே பொய் சொல்லி சம்பாதிக்க கூடாது. அந்த பெரியவர் போல நேர்மைதான் நமக்கு உயர்வு தரும்.